எவ்ரிவன், வெல்கம் டு Asfis ஹோம். இன்றைக்கி நான் சூப்பரான குக்கும்பர் சலாட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு 2 மீடியம் சைஸ் இங்கிலீஷ் குக்கும்பர், ஒரு ஆனியன், அப்புறம் 2 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கும்பரை ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். நான் இதில் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணும்னு. எண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் கட் பண்ணுற மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க 2 குக்கும்பரையும். நார்மல் குக்கும்பரை விட இங்கிலீஷ் குக்கும்பர் எடுத்தால் அந்த மாதிரி சாலட்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இங்கிலீஷ் குக்கும்பர் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம் நம்ம ஈஸியாக. இப்போ சலாட் பண்ணுற பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்மால் பீஸாக கட் பண்ணணும். எப்போவுமே பிரியாணி அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் அப்புறம் எதுக்குனாலுமே நம்ம ஒரே மாதிரியான சலாட் தானே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஆனியனே நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக எக்குக்கு கட் பண்ணுவோம்ல, ஆம்லேட்டுக்கு, அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் சேர்க்குறதுனால தான் நம்மளுக்கு அந்த சலாடோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக வரும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெப்பர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட விஷ் தான். டொமேட்டோ சாஸ் ஃபைனலாக இது மேலே எப்படி போடலாம், இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ரொம்ப சூப்பரான குக்கும்பர் சாலட் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.